Welcome to 10 Minute Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டனில் கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரிஞ்சு போகாமல் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். மட்டன் 200 கிராம், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், வரமிளகாய், பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு. கடையில் மட்டன் கொத்துக்கறின்னு கேட்டால் கொத்தி கொடுப்பாங்க. அப்படி கொத்தி கொடுக்கல அப்படின்னா நம்மளே எலும்பு இல்லாமல் தனியாக எடுத்து வெறும் கறி மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா எல்லா ஐட்டமெல்லாம் உள்ளே போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்குங்க, வரமிளகாய் 1, ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 50% வதங்கினா போதுங்க, நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போது. கொத்தமல்லி 1 ஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து வச்சுருக்கு, அதையும் உள்ளே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுருக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டன் அதையும் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு உள்ளே போட்டுக்கலாங்க. நல்லா மட்டன் நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுலேயே தண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலே வதக்கினாலே மட்டன் வெந்துடும். ஏன்னா அரைச்சி தானே போட்டிருக்கோம், ஈஸியாக வெந்துடுங்க. உப்பு, மட்டன் வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, கரம் மசாலா சேர்த்திட்டு கசகசா அதையும் உள்ளே சேர்த்திட்டுங்க. உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மட்டன் வெந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மட்டன் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் நல்லா அரைக்கும்போது கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் குறப்பாக இருக்கும், மித்த எல்லாமே சூப்பராக அரைஞ்சி வந்துடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. குறப்பாக அரைக்க வேண்டாம், நல்லாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியை ஊற்ற வேண்டாம், அதுலேயே நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கங்க, கொத்தமல்லி தழை இல்லாதனால புதினா தழை கொஞ்சம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கிறேன். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூனு பார்த்துட்டு. இப்போ கடலை மாவு போட்டு நல்லா பெனஞ்சிக்கலாங்க. பெனஞ்சிட்டு எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சரியாக இருந்துச்சுங்க, அந்த மாதிரி போடவே இல்லை. உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலியும் வைக்க வேண்டாமா, மீடியமாக வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் மாற்றி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நம்ம கோலா உருண்டையை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, கோலா உருண்டைனா பெருசாலாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக இது மாதிரி வீட்டிலேயே நம்ம பண்ணி சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க, பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 11 மணிக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. அதை பாருங்கள். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெசிபி, சாட்டர்டே மட்டும் ஒரு லாங் வீடியோவில் ஒரு ரெசிபியோடு நான் போடுறேங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேயில் அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.